தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னாள் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் அந்த முறையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று நீதி பிரதி அமைச்சர் சுனில் வெட்டக்கல தெரிவித்துள்ளார். அதன்படி கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் 8 மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கடவுச்சீட்டு வழங்குவது கடினமான வழக்கமான நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டில் விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடையை முற்றிலுமாக நீக்குவது குறித்த அரசாங்கத்தின் தீர்மானத்தை தொடர்ந்து 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் பல இடர்பாடுகளுக்கு முகங்கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மெரேஞ்சிகே ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இலங்கை வங்கிகளால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானின் முன்னணி வங்கிகள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன. இது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டம் சபையில் முன்வைக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தங்களது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற பாரிய எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடத்தில் உண்டு. இவ்வாறான நிலையில் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வரையில் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அதனால் பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பாடசாலைகளில் விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கொழும்பு 12 பிரதேசத்தில் உள்ள களஞ்சி சாலையொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரிசி மூடைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 4,750 கிலோ நிறையுடைய 950 அரிசி மூடைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த அரிசி தொகையானது சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினர் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரீட்சை முறை மற்றும் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்படாது என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்திரன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது என்று கூறிய அவர் பரீட்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புதிய உலகிற்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும் எனவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நேற்று நாடு முழுவதும் பல பகுதிகளில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அனுராதபுரம் மாவட்டத்தில் கிராமப்புற வீதிகள் அபிவிருத்தி செய்வதற்கான ஆரம்ப வேலை திட்டம் கவரக்குளம் பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பதுளை மாவட்ட ஆரம்ப வேலை திட்டம் பதுளை பிரதான பேருந்து நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டது.
இதில் பதுளை மாநகர சபை உட்பட அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் கலந்து கொண்டன. இதேவேளை பேராதனை பல்கலைக்கழகத்தை சுத்தம் செய்வதற்காக கிளீன் பேரா என்ற வேலைத்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காயமடைந்துள்ளார். காயமடைந்த அவர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் விபத்தில் அவரது தலையில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மினுவாங்குடை ஜபாலவத்த பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த இருவரும் கைதாகியுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு தங்குமிடம் வழங்கியது தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் 27 மற்றும் 33 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இரத்தினபுரியில் குடும்ப தகராறு காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எகலியகுட போலீஸ் பிரிவின் பரகடுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த 73 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். அவர் எகலியகுட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் எகலியகுட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொலையுடன் தொடர்புடைய நபர் தொடர்பான உண்மையான தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் வழங்க உள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அதற்கமைய 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று வெள்ளவ போலீஸ் பிரிவின் வாசல் அடுக்குமாடி குடியிருப்புகளின் மாரளவ பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றவாளிகள் குறித்து சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் தகவல் வழங்குபவர்களின் இரகசிய தன்மை பாதுகாக்கப்படும். அதற்கமைய இந்த குற்றம் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் 0718911244 அல்லது 0718959188 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த மாதத்தின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 1,15,043 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் கடந்த 13ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 3,67,804 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மாதத்தில் இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் சீனாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயலிழந்திருந்த நுரைச்சோலை லக் விஜய நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையத்தின் அனைத்து மின்னுற்பத்தி இயந்திரங்களும் மீண்டும் இயங்கும் நிலைக்கு திரும்பியுள்ளன. அதன்படி தற்போது 2 மின்பிறப்பாக்கிகள் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் மற்றிய மின்பிறப்பாக்கியையும் மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என்று மின்னுற்பத்தி நிலைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். கடந்த 9ஆம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தின் பாதுகாப்பு அமைப்பு செயற்பட்டதால் அதன் 3 மின்பிறப்பாக்கிகளும் செயலிழந்தன. செயலிழந்த நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்தின் முதல் மின் உற்பத்தி இயந்திரமும் நேற்று பிற்பகல் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டதால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 600 மெகாவாட் மின்சார திறன் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. கடவத்தை கனேமுல்லா அதிபக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நேற்றிரவு 8 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த நபர் எரிந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. சம்பவம் தொடர்பில் கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாணத்துறை பின்பத்தி பிரதேசத்தில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்பத்தி போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்பத்தி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 5 போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபர்கள் 2 போலி நாணயத்தாள்களை பயன்படுத்தி விற்பனை நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்து வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.